ஐபிஎல் மேட்ச் வருதுன்னா எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கும். டோனி இறங்குவாரு, அடுத்த பேட்ஸ்மேன் யாரு குக்கு, யாரு கோமாளி, யாரெல்லாம் கோ ஆங்கர். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சொன்ன? யார வேர்ட்ஸ் எல்லாம் தாக்கி இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? சாரி, எனக்கு தெரியாது. வேர்ட்ஸால மட்டும் இல்ல, ஆள் வச்சே தாக்கலாம்னு இருக்கேன். சொல்லு. இல்ல பண்ண மாட்டேன், சொல்லுவேன். கொஞ்சம் சொல்லு பாப்பா. முதலாளி வேண்டாம். அட சும்மா இருப்பா. வேண்டாம் முதலாளி. சும்மா இருக்கல. சரி சொல்லுமா. உங்களை பத்தி நீங்க வருத்தப்படி என்ன சொன்னா? என்ன சொன்ன? மணிமேகலை ஏன் வந்தான்னு கேட்டானா? இல்ல தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கை. இதுக்கு தான் போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். கேட்டா தானே இப்ப டென்ஷன் ஆகறான் பாரு. குக்கு வித் கோமாளினா ரக்ஷனோட ஓபனிங் அப்பதாமா அந்த சீசனே ஹேப்பனிங். அப்ப நான் மட்டும் நான் இழுத்து வரேனா? அஜாரே அங்க பாருங்க ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. அடி வாங்கறதுனே அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். போய்டு வா, போய் புறா. மணி, நீதான் இந்த சீசனோட சனி. என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் பின்னாடி அனுப்பிட்டீங்க. இப்போ இன்சல்ட் பண்ணிட்டீங்க. அப்படிதான் பண்ணுவேன். சாதாரண பெரிய மனுஷன் ஆயிட்டு. இப்போ வருது எலெக்ஷன். குக் வித் கோமாளிக்கு பெஸ்ட் இருக்கு நம்மளோட ரக்ஷன். எலெக்ஷன் ரக்ஷன். கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். இது எந்த இடம் தெரியுமா? என்ன இடம்? உண்மையிலே இது வந்து மக்கள் வாழ்ற இடம். டேய் டேய் நடிக்காதடா. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பாடி என்ன திரும்பியும் கலாச்சிட்டீங்க. அப்ப அம்பத்தூர்ல வந்து கலாய்க்கவா? என்ன பேசினாலும் நீங்க என்ன கலாய்க்கிறீங்கன்றதுனால எனக்குன்னு ஒரு புது கோமாளிச கொஞ்சம் பேர் இறக்க போறேன். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். Let's welcome our darling கோமாளி. ஏர்மா மாடுகடா, ஏன்டா கத்துறீங்க? இங்க பார், நீ முதல்ல நெஞ்சில ஈரம் இல்லாம பேசுவ, இப்ப நெஞ்சில சட்டை இல்லாம பேசுற. சரி சரி. பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். அது ஓகே. குச்சை எது கூட்டிருக்க? குக்கா அந்த மூஞ்ச கிட்ட பார்த்தா உனக்கு என்ன மூஞ்ச தோணுது? கிட்ட பார்க்க முடியலன்னு தான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன கலாச்சிட்டாராமா? முன்ன பின்ன மீட் பண்ணிருக்கியா புகழ்? பாக்கல தங்கம். அது பவர் கிளாஸ் கண்ணாடி எல்லாம் கழட்டி பார்க்காத, இப்படியே பாக்க. என்ன இது? உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. மரியாதை. நாம ரெண்டு பேரும் ஏய் நான் தான் எடுத்து விட்டேன். என்ன நடக்குது இங்க? ஒரு ரெண்டு கேர்ள்ஸ பார்த்தோனேமே பாரு எங்களை விட்டு கொடுத்துட்டு போறோம் பாத்தியா? முன்னாடியே சொன்னேன், இவள திருந்த ஆளு கிடையாது. இதுக்குத்தான் நான் அப்பவே சொன்னேன். நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அவ ஒரு பொம்பளை புகழ். முடிய பார்த்தாலே தெரிய வேணாம் டிஎன்ஏல நீங்களா மேட்ச் ஆயிட்டீங்கன்னு. உங்க இன்விகேஷன் செக்ஸ் கரெக்ட்டா இருக்கு. செக்ஸா? பேக்ல போ. என்னடா மண்டை இது? டீ கடையில டைல்ஸ் ஓட்டனா மாதிரி. அப்படி நீங்க புது கோமாளின்றதுனால இதுக்கு முன்னாடி கிச்சன் பக்கம் போய் ஏதா நடந்திருக்கா? குக்கர்ல சோறு வச்சு வெடிச்சிருக்கா? டேய் டேய் வாயில வசம் போச்சு தேக்க. ஏவெடுத்துவனே, உன் வாயில நல்ல வார்த்தை வராதா? இதுல தெரிஞ்சிச்சு நான் இறக்குற கோமாளி எந்த அளவு வெயிட். இதுல தெரிஞ்சிருச்சு, உன்னுடைய நோக்கம் தெரிஞ்சிருச்சு. பொம்பளை சோக்கு கேக்குதா பாபு? பொம்பளை சோக்கு. அடுத்து சர்ப்ரைசிங்கா இந்த சீசன்ல வர போற 3 கோமாளிகள் கூப்பிட போறோம். So let's welcome. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. நாஞ்சல். நீ நடிகண்டா. தெரிசா உனக்கு கிடைக்கும்டா. வள்ளி மாமே வள்ளிப்பே, வள்ளி மாங்கா புள்ளி, வள்ளி மாமே வள்ளிப்பே, வள்ளி மாங்கா புள்ளி. என்னடி இது? என்ன சர்ப்ரைஸ் கொடுத்தீங்க? இவர் ஒரு சர்ப்ரைஸ் ஆகுது. ரோட்ல ஒரு போஸ்டர் விஜய் டிவினால இவரே பேனா எடுத்துட்டு போய் நாஞ்சல் விஜய் எழுதுவாரு. இவன் யாரா? பர்மா பஜார்ல பிட்டு படம் வைக்கிற மாதிரி இருக்கான். பழைய மாதிரி நினைக்காதீங்க. 10 வருஷம் சேனலை சார் உங்களை பழைய மாதிரி நினைக்கல, பழைய மாடல் நினைச்சிட்டு இருக்கோம். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. இனிமே அண்ணனுடைய ஆட்டத்தை நீங்க பார்க்க போறீங்க. அப்ப ரைட், நரம்பு தலை. நீ ஏமா கூட வந்து என் உயிரை வாங்குற? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வர Let's welcome ராமரண்ணா. தலைவா, வத்தலிவா, வத்தலிவா, வத்தலிவா. டெஃபினெட்லி இந்த பிரம்மாண்டமான ஷோல இன்னும் பிரம்மாண்டத்தை கூட்டுறதுக்காக நான் தான் வந்திருக்கேன். நான் தான் இருக்கேன்ல. ஐயோ நீ இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? போமா கிளம்புமா. சுனிதா, இவரை நீ வெல்கம் பண்றது தமிழ்ல பண்ணணும். தமிழ்ல தான் நான் பாடுறேன். பண்ணும் பாருங்க. பாடு பாடி தொலையும். கோடி அருவு கொட்டுது, அடங்கால கண்ண மூடி முடிச்சு மூக்காதே. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடுங்க. படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. நம்மளுடைய ஃப்ரெண்ட்லி ஷெஃப் மாதம்பட்டி ரங்கராஜ் அவருக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுத்தா. சரி உள்ள விட்டுச்சு. சக்சஸ். சாமி பணம் தட்டு வைடா. இங்க நடக்க போற குக்கிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமான குக்கிங் கிடையாது.
எக்ஸாம்பிள் சாம்பார் வைக்கும் போது அது ரசமா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ரசம் பேரை மாத்திடும். நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்க சார் இருக்கணும். இருக்கவே கூடாது. வாட் இஸ் த மீனிங் சார்? தம்பி போப்பா, யார் எடுத்தாங்களோ அவங்க பேர் ஆகட்டும், நீங்க போங்க. ஏய் அவங்களுக்கு கத்துனா பிடிக்காதான். கத்திர பிடிக்கல, கம்முன்னு. என்னடி வாய்ஸ் இது? கொச்சி கொச்சில வந்தோம். கொச்சில வந்தோம், புள்ள கொச்சி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. ஒரு ஷோவுக்கு ஒரு கண்டஸ்டன்டா வர்றாங்க. அது என்ன ஷோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வர மாட்டாங்க. எனக்கு தெரியும். என்ன தெரியும் மேடம்? செமைப்பா. முதல் குக் வந்து ஷாலின் ஜோயா சார் ஃபர்ஸ்ட் குக் வந்திருக்காங்க. ஓ அப்படியா? ஓ நைஸ். இவன் சும்மா இருந்தாலும் சண்டால சிரிக்கி இவன் நாலா பக்கமும் சுத்தி சுத்தி வர்றா. என்கிட்ட இருக்க எதிரா உன்னை ஹெவியா லைக் பண்ண வச்சு நான் வேணா உனக்கு ஒரு பெரிய பொம்பளை பொம்மை வாங்கி தரேன். கட்டி பிடிச்சின்னு சுத்தினேன். எப்ப பார்த்தாலும் காஞ்சலவே இருக்கிற. ஒண்ணு மட்டும் சார், என் வயித்தறிச்ச உனக்கு வர்ற குக்கு அப்படி இருப்பாரு. மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட